பெர்சன்டேஜ் மெத்தட்லேருந்து எலெக்ஷன் டாபிக் பார்க்க போகிறோம். இந்த எலெக்ஷன் சம் வச்சு சிஜிஎல், சிஹெச்எல், எம்டிஎஸ், அதே மாதிரி குரூப் டி, என்டிபிசி போன்ற எக்ஸாம்ஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுருப்பாங்க. அது மோஸ்ட் ஆஃப் சிக்ஸில் என்னது நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் எலெக்ஷன் டாபிக் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி சம்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ண பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். இன் எலெக்ஷன் பிட்வீன் டூ கேண்டிடேட்ஸ், அதாவது 2 கேண்டிடேட் பிட்வீன் எலெக்ஷன் நடக்குது. அதில் மொத்தமாக எவ்வளோ ஓட்டு தான் பதிஞ்சிருக்காங்கன்னா 80% ஓட்டு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. சரிங்க, ஓகேங்களா? அதில் 80% மட்டும் ஓட்டு போட்டிருக்காங்களே, அதில் 53, அதாவது 50 ஓட்டு வந்து இன்வாலிட் சொல்லிட்டாங்க. சரிங்களா? எவ்வளோ ஓட்டு இன்வாலிட் இருக்காங்க? 53 ஓட்ஸ் வந்து இன்வாலிட், செல்லாத ஓட்டு சொல்லிட்டாங்க. அதில் ஜெயிச்சிருப்பாங்க, வின்னர் கேண்டிடேட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எவ்வளோ சதவீதம் வாங்கியிருக்காங்கன்னா 48% ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க. எவ்வளோனா 80% ஓட்டில் 48% வின்னர் கேண்டிடேட் ஓட்டு வச்சிருக்காங்க. அப்போ ரிமைனிங் வந்து எவ்வளோ இருக்கும்? ரிமைனிங் வந்து 32 இருக்குமா? 32 இருக்கும். 32 தான் அந்த லூஸ் கேண்டிடேட், அதாவது தோற்றுருப்பாங்கல்ல அந்த கேண்டிடேட்டோட பெர்சன்டேஜ். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இன் லிஸ்ட், அதாவது ஒரு தொகுதியில் எத்தனை ஓட்டர் லிஸ்ட் இருப்பாங்க, அதை மொத்தோட அந்த தொகுதியில் இருக்க மொத்த பீப்புள்ஸ் கேட்குறாங்க. சரியா? எவ்வளோ பேர் ஓட்டு போட எண்ணிக்கை மொத்தமாக இருக்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம்னா 100 x, நமக்கு என்ன வேலையும் தெரியாது, எக்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு இதில், அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 80% ஓட்டு வந்து கேஸ்டாக இருக்குது. சரிங்களா? அப்படின்னா 80% ஓட்டு வந்து மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. 100% 80% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓகேவா? அதில் வின்னர் கேண்டிடேட் வந்து எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 48% ஓட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ வச்சுருக்காங்க? 48% வந்து வின்னர் கேண்டிடேட் ஓட்டு வச்சுருக்காங்க. சரியா? அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 32% தான் லூசர் கேண்டிடேட் ஓட்டு பெர்சன்டேஜ் இருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த வின்னர் கேண்டிடேட்டுக்கும் இந்த லூசர் கேண்டிடேட்டுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். சரிங்களா? இப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது நமக்கு? 48-32 கிடைச்சா நமக்கு வரும்னா 16% வரும். சரியா? 16% வரும். சரியா? நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஆல் ஓட்டர்ஸ் இன் த லிஸ்ட் அண்ட் 48% ஆல் ஓட்டர் இன் லிஸ்ட் அண்ட் ஹி ஓன் பை 1013 ஓட்ஸ். எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்கன்னா 1013 ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க. சரியா? யாரா? இவரை கம்பேர் பண்ணும்போது 1013 ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 53 ஓட்டு செல்லாத ஓட்டு சொல்லிட்டாங்க. எவ்வளோ இருக்கு? 53 ஓட்டு செல்லாத ஓட்டு வச்சிருக்காங்களா? அப்போ இந்த 1013 53 கழிச்சா நமக்கு என்ன வரும்? 960 ஓட்டு வருமா? அந்த 960 ஓட்டில் தான் இவர் ஜெயிச்சிருக்காரு. சரியா? அப்போ எவ்வளோ டிஃபரன்ஸ் ஜெயிச்சிருக்காங்கன்னா 16 ஓட்டு இருக்குன்னா 960 ஓட்டு இருக்கு. சரியா? அப்போ 60%க்கு 960 இருந்துச்சுன்னா அப்போ 1%க்கு எவ்வளோ இருக்கும்? அப்போ இங்கிட்ட அடிச்சு போடலாமா? என்ன வரும் நமக்கு? இங்கே 16, அப்போ 9 அடிக்குமா? அப்போ என்ன வரும்? 1%க்கு எவ்வளோ இருக்கு நமக்குன்னா 60 ஓட்ஸ், 60 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அப்போ 1% 60 கேண்டிடேட் இருந்தாங்கன்னா அப்போ 100% எவ்வளோ இருப்பாங்க? 100 60 பேருக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? 6000 கிடைக்குமா? அப்போ 6000 அந்த தொகுதியில் மொத்தம் எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னா 6000 மக்கள் இருக்காங்க. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க? ஆன்சர் ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, மறக்காமல் பாஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க.